பிரச்சாரத்தில் மறைந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க மீண்டும் கரூர் செல்ல விஜய் திட்டம். அனுமதி கொடுக்குமா அரசு? கரூர் வேலுசாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவே திருச்சி வந்த விஜய் தனி விமானம் மூலம் உடனடியாக சென்னை திரும்பினார். பிரச்சார கூட்டத்தில் திடீரென நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவது ஆகியவை தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக விஜய் மீண்டும் கரூர் செல்ல அனுமதி கேட்டு கட்சி தரப்பில் காவல்துறையில் மனு கொடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால், சொல்ல முடியாத வேதனையாலும் துயரத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன். நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிகு மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன். நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன. என் சொந்தங்களே, நம் உயிரினைய உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்ல முடியாத வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இந்த பெரும் சோகத்தை உங்கள் மனதிற்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான். யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாது. இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன். இழப்புக்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகையன்றுதான். ஆனாலும் இந்த நேரத்தில் எனது உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக என் கடமை. அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கின்றேன். சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் தாவேகா உறுதியாக செய்யும். இறைவன் அருளால் அனைத்திலும் இருந்து நாம் மீண்டு வர முயற்சிப்போம். இவ்வாறு விஜய் தெரிவித்துள்ளார். கரூர் பிரச்சாரத்தில் விஜய் கிளம்பும் முன்னே கூட்ட நெரிசல் அதிகமாகிவிட்டது. மேலும் விஜய் திருச்சி செல்லும் முன்பே அங்கு நடந்த அனைத்து சம்பவம் அவருக்கு தெரிய வந்துவிட்டது. இருந்தும் ஏன் அவர் சம்பவ இடத்திற்கோ அல்லது மருத்துவமனைக்கோ சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்ற கேள்வியும் விமர்சனமும் எழுகிறது. இதற்கெல்லாம் தாவேகா தலைவர் விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.